பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், நீர் யார்? ஆண்டவரை பார்த்து நீர் யார் என்று சொல்லி கேள்வி கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் நேரடியாகவே பதில் அளித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர் பதிலளித்திருக்கிறார். அதில் ஒன்று தான் நம்ம நேர்த்து பார்த்தோம். அவர் நம்பிக்கையின் தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கைக்கு உரியவர். அது மட்டுமல்ல, நம்பிக்கை இழந்த மனிதனுக்கு நம்பிக்கையை அளித்து அவனை வாழ வைப்பவர் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு தாவீது மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்சம் ஆழமாக அர்த்தமுள்ள கடினமான கொஞ்சம் காரியம்தான். அதை நாம் தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 4:1, என் நீதியின் தேவனே. இங்கு சங்கீதத்தை பாடின தேவ மனிதனாகிய தாவீது கர்த்தரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவர் யார் என்பதை அவர் அனுபவித்து சொல்லுகிறார். என் நீதியின் தேவனே அப்படிங்கிறாரு. தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் நீதியின் தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றி எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து தியானிப்போம். இன்னும் சொல்லப்போனால் எல்லாவற்றையும் தியானிப்பதற்கு நமக்கு உண்மையில சொன்ன நமக்கு ஆயுசே போதாது. அந்த அளவுக்கு நம்முடைய தேவனை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கு சொல்கிறாரு, என் நீதியின் தேவனே அப்படிங்கிறாரு. அப்போ தேவன் யார் தெரியுமா? நீதியின் தேவன். நேற்று பார்த்தோம் நம்பிக்கையின் தேவன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், நம்முடைய தேவன் நீதியின் தேவன். ஒரு விஷயம் தெரியுமா? இதை தாவீது வாழ்க்கையில் அனுபவிச்சார். தேவன் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர் என்பதை அவர் அனுபவிச்சார். இன்னொரு வசனம் தெரியுமா? கர்த்தரோ நீதி உள்ளவர். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தர் எப்படிப்பட்டவருங்க? அவர் நீதி உள்ளவருங்க. தேவனுடைய நீதி ஒரு நாளும் மாறாது. மனுஷனுடைய நீதி வேணா ஒருதலை பட்சமாக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அப்படி நீதியை புரட்டுவாங்க. ஆனால் கர்த்தர் நீதியை புரட்டுகிறவர் அல்ல. அவர் நீதியை சரிகட்டுகிற தெய்வம். நான் ரொம்ப எளிமையாக தாவீதனுடைய வாழ்க்கையிலிருந்தும் இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எப்படி அவர் நீதி செய்வார்? நீங்கள் நியாயாதிபதிகள் 1வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் அதோனி பேசேக் என்கிற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கும். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில். அப்போ அந்த அதோனி பேசேக் ராஜாவுடைய கையையும் காலையும் வெட்டி, இந்த விரலாம் வெட்டி போடுவாங்க. அப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் எப்படி செய்தேனோ அப்படியே கர்த்தர் எனக்கு செய்து சரி கட்டினார் அப்படிம்பா. என்ன அப்படின்னா, இவன் ஒரு 10 ராஜாக்களை பிடிச்சி பெருவிரலை வெட்டி, இந்த விரல்களை வெட்டி எடுத்து திங்க வைப்பான். நீங்கள் என்ன, அதை படிக்கட்டும் அந்த வசனத்தை. ரொம்ப முக்கியமான வசனங்க. தேவன் நீதி உள்ளவருங்க, விடமாட்டார். அதுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்து தான் ஆகணும். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு மனிதன் ஏமாற்றினால் அவன் ஏமாற்றப்படுவான். ஒரு மனிதன் இன்னொருவனுடைய மனைவியை தொட்டால் அவன் வீட்டில் அது நடக்கும். வரிசையாக சொல்கிறேன். எதை செய்கிறோமோ, அதாவது எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்வோம்? அறுப்போம். ஒருவேளை நீ மனம் வருந்தி கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டு கதறி அழுது திருந்தினால் மன்னிப்பு கிடைக்கும். இல்லைன்னா எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கணும். ஏன்னா அவர் நீதியின் தெய்வம். உலகத்துக்கு முன்னால் ஏமாத்திடலாம், கோர்ட்டை ஏமாத்திடலாம், போலீஸை ஏமாத்திடலாம், மற்றவங்களை ஏமாற்றலாம். ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அவர் நீதியின் தேவன். நான் படிக்கிறேன் பாருங்கள். நியாயாதிபதிகளில் அந்த ராஜாவே அந்த வார்த்தையை சொல்லுவாப்புல. யார் சொன்னேன் இல்லையா? அதோனி பேசேக்குங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, நான் அந்த வசனத்தை படிக்கிற பாருங்கள். அதில் 1வது அதிகாரம் அந்த வார்த்தையை படிக்கிறேன். நியாயாதிபதிகள் 1:6. அதோனி பேசேக்கு ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள்.
அதோனி பேசேக்கு பிடிச்சி கை கால்களின் பெருவிரலை தரிச்சு போட்டாங்களாம். அப்போ தான் அவன் சொல்கிறான், அப்பொழுது அதோனி பேசேக்கு 70 ராஜாக்களாம் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். பாருங்க எவ்வளவு கரெக்டாக நடக்குது. 70 ராஜாக்களை இவன் கை கால்களின் பெருவரல்களை வெட்டிட்டு எடுத்து திங்க சொல்கிறான். மேஜையின் கீழ் விழுந்ததை எடுத்து என்ன சொன்னானா, அவன் தின்னானா போட்டிருக்கு. எப்படி? என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். அப்போ அடுத்தவனுக்கு இவன் என்ன செஞ்சானோ அது திரும்ப அவனுக்கு வருது. இதுதான் நீதி. இது மாதிரி நிறைய விஷயத்தில் நீதி இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நமக்கு வர்ற தண்டனையை இயேசு ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் நீ இயேசுவண்டை வந்து மனம் திரும்பினால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உன்னுடைய பாவங்கள் நிவிருத்தி ஆகும், உன்னுடைய அக்கிரமம் நிவிருத்தி ஆகும். இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்களோ யாரோ ஒருத்தங்க யாருக்கு என்ன செஞ்சாங்களோ அது நடந்தே தீரும். நீங்கள் அநியாயமாக அடுத்தவன் இடத்த அபகரிச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து உங்கள் இடத்த ஒருத்தன் அபகரிப்பான். நடந்தே தீரும். தாவீதை பற்றி சொல்கிறேன். தாவீது அனுபவத்தில் தான் பேசுகிறாரு. நீதியின் தேவனா என்ன தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. தாவீது பத்சபால்கிட்ட தவறு செய்த பின்பு, நல்லா கவனிங்க, பத்சபால்கிட்ட தவறு செய்த பின்பு தாவீதினுடைய பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போயிற்று. அது மட்டுமல்ல, அப்சலோமுடைய வாழ்க்கையில் தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்சலோம் செய்தது உங்களுக்கு தெரியும். எப்படி? நாத்தான் மூலமாக கர்த்தர் சொல்லுவார், நீ மறைமுகமாக செஞ்சா உன் பையன் அதை வெளியரங்கமாக செய்வான், இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பாக அதை செய்வான். நான் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், தயவு செய்து அடுத்தவங்க வீட்டில் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இன்னொருத்தர் கை வைப்பான். இது நீதி. நான் யாரையும் சபிக்கலை, ஒழுக்கமாக வாழ்வோம், பயந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. சரியா? பைபிள் சொல்லுது கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார்னு போட்டிருக்கு. நம்ம எச்சரிக்கையோடு வாழ்வோம். மறுபடியும் சொல்கிறேன், நடந்தே தீருங்க. இதுக்கு எத்தனையோ சாட்சிகளை நிறைய உலகத்தில் இருக்குது. நான் சொன்னால் அது சில பேருக்கு வருத்தம் உண்டாயிரும். என்ன உண்டாயிரும்? வருத்தம் உண்டாயிரும். எங்க உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு குடும்பத்தில் பக்கத்து வீட்டில், அதாவது லைனில், அவங்க ஊருக்குள்ளே ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு வந்தா, பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு வந்தால் ஒரு அம்மா என்ன பண்ணுமா தெரியுமா? மொட்டை லெட்ரு எழுதுமா. அவள் மோசம். அந்த காலத்தில், நான் சொல்கிறது பழைய காலத்தில், மொட்டை லெட்ரு எழுதுமா. அவள் மோசம், அவள் அப்படி இப்படின்னு சொல்லி மொட்டை லெட்ரு எழுதும். அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு விரோதமாக இவங்க சில விஷயங்களை செஞ்சாங்க. அந்த பொண்ணு செத்தே போச்சு. ஆனால் என்ன தெரியுமா? எந்த தாய் மொட்டை லெட்ரு எழுதி போட்டுச்சோ இன்னொரு வீட்டுக்கு, அவங்க வீட்டில் யாருக்கும் கல்யாணம் முடியலை. தேவன் நீதி உள்ளவர். அடுத்த குடும்பத்தை நீ கெடுத்தா, அடுத்த பிள்ளைகளை நீங்கள் கெடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் கெடுக்கப்படும். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஏன்னா அவர் நீதியின் தேவன். அதே நேரத்தில் நம்ம ஆண்டவருக்காக பிரயாசப்படுறோம், ஆண்டவருக்காக செயல்படுறோம், எனக்கு எந்த நன்மையுமே இல்லை, நீங்கள் ஒரு கவலைப்படுறீங்களா? அதையும் செய்வார். பைபிள் சொல்லுது, அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்களோ அதுக்கு கண்டிப்பாக அவர் நீதியாக உங்களுக்கு செய்வார். சங்கீதம் 92 போட்டிருக்கு, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கும்படின்னு போட்டிருக்கு. அவர்கிட்ட அநீதி கிடையாது. அவர் அநீதியை விரும்புகிறவர் அல்ல. அவர் நீதி உள்ள தெய்வம். அவர் கண்டிப்பாக நீதி செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பட்ட உபத்திரவத்தில் அவர் நீதி செய்தார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோனி பேசேக்கு நீதி செய்தார். தாவீது தான் நீதி செய்தார், நீதி தான் செஞ்சார். நீ செஞ்சது தப்புன்னா தப்பு, நீ செஞ்சது சரின்னா சரி. அது தாவீதா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ செஞ்சது தப்புன்னா தப்பு. நான் இப்படி சொல்கிறேன், ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நமக்காக நீதியாக இயேசு நம்முடைய நீதியாக இருக்கார். இன்றைக்கி அவர்கிட்ட வந்து மனசார ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லி நீங்கள் அழுது மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா அந்த நீதியின்படி உங்களுக்கு தீர்ப்பு வரும். அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஐ எம் ஸோ சாரி. உண்மை உண்மை சத்தியம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.